வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் ஃபெட்மீட்டோட புண்ணியத்தில் ஒரு 170 பாயிண்ட் வந்து கேப் அப் ஆச்சு. ஆக்சுவலி இது வழக்கமாக சொல்கிற மாதிரி இன்ட்ராடே பிளேயருக்கு இது ஒரு தேவையில்லா, இது வந்து ஒரு நல்லா இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா ஃபெட்மீட்டில் வந்து அன்சேஞ்சு தான் வரப்போகுது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்றது எதிர்பார்த்தது தான். அப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் அன்சேஞ்சுன்னு வரும்பொழுது ஒன்றும் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தோம். பட் அவருடைய கவர்னரோடைய கமெண்ட் பார்த்திங்கன்னா, அவர் ஆக்சிஸ் கமெண்டா டோவிஸ் கமெண்டா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு நல்ல பாசிட்டிவான கமெண்ட்னால அவங்க மார்க்கெட்டு பாசிட்டிவாக முடிஞ்சது. அதை தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டும் வந்து கிட்டத்தட்ட 170ன்றது எக்ஸ்பைரி டேயில் கேப் அப் ஆகிறதுலாம் வந்து ஒன்றுமே பண்ண, ஏன்னா அதுக்கப்புறம் பெருசாக நடக்காது. பட் அப்படி இருந்தோம் நம்ம இன்ட்ராடேயில் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு வீடியோ ஆப்ஷன் செல்லிங்கை ஒரு ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரு வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து பேரலாக செல் பண்ணுறேன். அதுக்கான லாஜிக் என்னென்னா, இப்போ இன்றைக்கி ஏன் சிபிஆர் நம்ம யூஸ் பண்ணலன்னா ஆல்ரெடி வந்து R3 இதெல்லாம் தாண்டிடுச்சு கேப் அப் ஆகும்போது. ஸோ அப்படி இருக்கும்போது நேற்று வந்த ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கும் ஸ்விங் லோக்கும் போடும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ 21,200 வந்து நெக்ஸ்ட் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற டெக்னிக்கல் மெத்தட் படி நம்ம இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அதன்படி 21,200 வரும் அப்படின்றது நான் ஆல்ரெடி அந்த ரெக்கார்டிங் வீடியோவில் நான் வந்து இது பண்ணுறேன். இப்போ இது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் போடல. ஸோ 21 வரணுன்றது எதிர்பார்த்து தான் 21,200 புட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு 79 இருக்கும்போது செல் பண்ணேன். ஸோ அதுக்கு என்ட்ரி லாஜிக் வந்து என்னென்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒரு கேண்டில் கேப் அப் ஆனாலும் இந்த வந்து நம்ம இந்த ஓப்பன் ட்ரைவ் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி எல்லோரும் கேப் அப் ஆச்சுன்னா உடனே அது வந்து ப்ராஃபிட் புக்கிங் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மொதல் கேண்டில் ஒரு புல்லிஷ், இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். ரெண்டாவது என்னென்னா, நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ், ஆக்சுவலி 3 கேண்டில் 5 மினிட்ஸில் விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு கேண்டில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அந்த பிளாக் லைனில் எடுத்து நிற்கும்போது, சரி நம்ம ஒரு இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் செல்லிங்கில் இந்த புட்டை வந்து செல் பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, ஒருவேளை டக்கு இப்படி இறங்கியிருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்காதீங்க. இறங்கியிருந்தால் ஸ்டாப் லாஸாக அடிச்சிருக்கும், அவ்வளோதான், சிம்பிள் மேட்ரு. அதுக்காக போகாமல் ட்ரேடுக்குள்ளே போகாமல் இருக்க முடியாது. ஸோ அப்படி நம்ம போகும்போது 21,200 தான் நம்ம டார்கெட்டாக வந்து வச்சுருந்தோம். அங்கே போகும்போது நம்ம என்ன வந்தாலும் ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி அது இப்படி போன வேகத்துக்கு இன்னொரு 11 பாயிண்ட் இப்படி போயிருந்துச்சுன்னா 21,200 போயிருக்கும்போது எனக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஒரு 40, 35 அந்த ரேஞ்சில் வந்திருக்கலாம் காலையில் 11 மணிக்கு. பட் ஆனால் அது என்னென்னா டக்குன்னு இப்படி இறங்கிடுச்சு. ஸோ நான் என்னென்னா, போதும், ஆல்ரெடி 170 பாயிண்ட் கேப் அப் எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் நஞ்சம் சான்ஸ் தான் கிடைக்க போகுதுன்றதுனால ஸோ 20 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே இந்த ரெக்கார்டிங்கில் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதில் எப்படி நம்ம ட்ரையல் பண்ணுறது, ஸ்டாப் லாஸ் எப்படி சேஞ்ச் பண்ணிட்டு வர்றது, இது எல்லாமே ஏற்கனவே பழையசு இதே மாதிரி நிறைய வீடியோ நம்ம ஆப்ஷன் செல்லிங்கில் போட்டிருக்கோம், அதே மாதிரி தான். பட் ஆனால் எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா அது வந்து இப்படி அரைச்சி கடைசியாக போனதுனால அந்த ஆப்ஷன் ஜீரோவே ஆகிடுச்சு. பட் இன்றைக்கி எக்ஸ்பைரி டேயில் ஃபுல் டே ட்ரேட் பண்ணுறதோ இல்லை ஹோல் டே அதை வச்சுட்டு இருக்கிறதுக்கோ ஒரு விருப்பம் காரணத்தினால நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இதான் எக்ஸ்பைரி டேவோட டோட்டல் ஓவரால் வியூ. மற்றபடி வந்து நேற்று ஒரு ஸ்விங்கு மேலே கீழே அப்படி போயிட்டு வந்தாலும் ஓவரால் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. அதுவும் முக்கியமாக நிஃப்டி வந்து ஐடி சப்போர்ட்டால். ஸோ இந்த ஐடி ஸ்டாக்ஸ்னால் இது மறுபடியும் கண்டினியூவாக சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில் நிஃப்டி கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்து ஃபர்தரான வந்து தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதெல்லாம் அடுத்த வாரம் நாளைக்கு தான் ஓப்பன் ஆகுது. ஸோ நாளைக்கு மண்டே வந்து அடுத்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் வீடியோ, டெக்னிக்கல் பேஸ் வீடியோ எங்கே போகுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.